ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கட் ஆஃப் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் போட்டிருந்தோம். இப்ப என்னவா கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது, குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கா அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் யார் லைக் பண்ணாம பாக்குறீங்களோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டெஃபினெட்லி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் போட்டிருந்தோம்ப்பா. ஐ மீன் சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் என்டிஏ ரிலீஸ் பண்ணாங்க. அதை வச்சு ஒரு பேசிஸ்ல ஒரு கட் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ என்னவானா இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு -5 மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு போனஸ் மார்க். அந்த போனஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுல ஆப்ஷன் நம்பர் 4 போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் நம்பர் 2 போட்டிருக்கவங்களுக்கு -5 மார்க். பட் நான் சர்வே எடுத்ததுல நான் அதிகமா நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் குரூப்ல நான் நிறைய எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணது -5 தான். அது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 580ல இருந்து 700க்குள்ள இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அட்லீஸ்ட் அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப 1000 மெம்பர்ஸ் 580ல இருந்து 720க்குள்ள 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல பாதிக்கு பாதி -5 கண்டிப்பா போகுது. ஓகேங்களா? சோ இதனால ரேங்க் அண்ட் மார்க்ல டிஃபர் ஆகுமானேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓவரால் கட் ஆஃப் நான் இப்ப போட்டுறேன்ப்பா. காலேஜ் வைஸ் கட் ஆஃப் கம்மிங் சூன். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு எப்பனா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 டேஸ்ல டிக்ளேர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. டுடே பாத்தீங்க அப்படின்னா 25, 26 ஐ மீன்ஸ் 23rd சாரிப்பா 23rd நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ரிசல்ட், 24, 25 மேபி நம்ம டுடே நைட்டுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டுமாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 26 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2, நான் திருப்பி சொல்றேன், ரவுண்ட் 2 பேஸ் பண்ணி தான் இப்போ நான் பேச போறேன். ரவுண்ட் 1 பேஸ் பண்ணல. ரவுண்ட் 2 பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் ஜெனரல் ரேங்க் என்னவா இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளவு மார்க்ஸ் சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் அனலைசிஸ்ல இருந்துச்சு, இப்போ எவ்வளவு மார்க்ஸ் கம்மியாக போகுது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஜெனரல் ரேங்க் ஓசிக்கு 662 போட்டிருந்தோம். அதே மாதிரி பிசிக்கு 621 இருந்தா சேஃப்னு போட்டிருந்தோம். பிசிஎம்க்கு 610 இருந்தா சேஃப்னு போட்டிருந்தோம். எம்பிசிக்கு 601 இருந்தா சேஃப்னு போட்டிருந்தோம். எஸ்சிக்கு 550 பிளஸ் இருந்தா சேஃப்னு போட்டிருந்தோம். எஸ்சிஏக்கு 513 பிளஸ் இருந்தா சேஃப்னு போட்டிருந்தோம். எஸ்டிக்கு 500 பிளஸ் இருந்தா சேஃப்னு போட்டிருந்தோம். இதுல நம்மனால இந்த -5 போனஸ் மார்க் போக எவ்வளவுனா கட் ஆஃப் வரும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 662ங்கிறது 650 பிளஸ்ஸா நம்மளுக்கு குறையும். ஓகேங்களா? 650 பிளஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் லாஸ்ட் காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரவுண்ட் 2ல. அதே மாதிரி பிசில 621ங்கிறது 618 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். 618 பிளஸ். பிசிஎம்மா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 606 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா 598 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்க, கவர்மெண்ட் சீட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 546 பிளஸ் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி சீட்டு கிடைக்க சான்சஸ் அதிகம். எஸ்சிஏவா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் நம்ம ப்ரிடிக்ட் பண்றதை விட கொஞ்சம் 1 or 2 மார்க்ஸ் கம்மியாகவும் சான்சஸ் இருக்கு, 1 or 2 மார்க்ஸ் அதிகமாகவும் சான்சஸ் இருக்கு. 508 மார்க் இருந்துச்சு, 508 பிளஸ் இருந்துச்சுன்னா எஸ்சிஏக்கு சீட்டு கிடைக்கும். எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 497 பிளஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சீட்டு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம இப்ப -5 போனஸ் மார்க், அந்த -5 அந்த ஆப்ஷன் 2 யார் யார் கிளிக் பண்ணி 4,20,774 பேரு. இதுல தமிழ்நாட்டுல எத்தனை மாணவர்கள்னு தெரியல. பட் என்னைய பொறுத்த வரையும் 580ல இருந்து 720க்குள்ள இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் 2 தான் கிளிக் பண்ணிருக்கீங்க போல. நான் சர்வே கண்டக்ட் பண்ணதுல யூடியூப்ல கண்டக்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 780 மெம்பர் ஆப்ஷன் 2ன்னு கிளிக் பண்ணிருக்காங்க. சோ 1000 பேத்துக்கு கனெக்ட் பண்றேன். 1000 பேத்துக்கு கிட்டத்தட்ட 780 பேர் ஆப்ஷன் 2 தான் நாங்க கிளிக் பண்ணிருக்கோம்னு சொல்லி சர்வேல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதன் பேசிஸ்ல பார்க்கும்போது நம்ம இந்த -5 மார்க் ரிமூவ் பண்ணி கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா இவ்வளவுதான் மார்க் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதை விட குறைய வாய்ப்புகள் கிடையாது.
அப்ப 650 பிளஸ் இருந்தா ஓசி, பிசிக்கு வந்து 618 பிளஸ், பிசிஎம்க்கு 606 பிளஸ், எம்பிசிக்கு 598 பிளஸ், எஸ்சிக்கு 546 பிளஸ், எஸ்சிஏக்கு 508 பிளஸ், எஸ்டிக்கு 497 பிளஸ். நெக்ஸ்ட் 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது 607 ஓசிக்கு, 578 பிசிக்கு, பிசிஎம்க்கு 572, எம்பிசிக்கு 567, எஸ்சிக்கு 520, எஸ்சிஏக்கு 477, எஸ்டிக்கு 468 மார்க்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ போனஸ் மார்க் அந்த -5 போச்சு அப்படின்னா ரேங்க் அண்டு மார்க்ல டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ கட் ஆஃப்ஸ்னா வரும்? கண்டிப்பா 602 பிளஸ் 602 இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கிறதுக்கு அந்த 21 காலேஜஸ்ல ஏதாச்சும் ஒரு காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிசிக்கு 574 பிளஸ் இருந்தா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பிசிஎம்க்கு 569 பிளஸ் இருந்தா சீட்டு கிடைக்க 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல சான்சஸ் அதிகம். எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா 563 பிளஸ் இருந்துச்சுன்னா சான்சஸ் அதிகம். எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னா 517 பிளஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அதிகம். இதை விட குறையவும் சான்சஸ் இருக்கு எஸ்சிக்கு. எஸ்சிஏவுக்கு 472 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்க சான்சஸ் அதிகம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல. எஸ்டிக்கு 460 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்க சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் 21 காலேஜஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல ஓசிக்கு 582 ப்ரிடிக்ட் பண்ணோம், பிசிக்கு 576 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், பிசிஎம்க்கு 568 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், எம்பிசிக்கு 563 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், எஸ்சிக்கு 518 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், எஸ்சிஏக்கு 481 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், எஸ்டிக்கு 475 நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓசிக்கு இந்த -5 அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குறையும் போது நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ்னா வரும் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 579 பிளஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஓசிக்கு சீட்டு கிடைக்கும். பிசிக்கு 573 பிளஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சீட்டு கிடைக்கும். பிசிஎம்க்கு 565 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். எம்பிசிக்கு 563 நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், பட் 559 பிளஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சீட்டு கிடைக்கும். எஸ்சிக்கு 518க்கு பதிலாக இப்போ அந்த -5 போச்சு அப்படின்னா 515 பிளஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி சீட்டு கிடைக்கும். எஸ்சிஏக்கு 477 பிளஸ் இருந்தால் சீட்டு கிடைக்கும். எஸ்டிக்கு 470 பிளஸ் இருந்தால் சீட்டு கிடைக்கும். இது எக்ஸ்க்ளூடிங் 5 நியூ மெடிக்கல் காலேஜஸை தவிர சொல்கிறேன். ஏன்னா 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ் இன்னும் அஃபிஷியலாக வரல. முடிஞ்ச வரையும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு அந்த 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு மெயில் வைங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோனும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ்னுடைய அப்டேட் சொல்லுங்கள், காலேஜஸ் வருதா வரலையான்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மெயில் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த காலேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஈச் கேட்டகரி வைஸ் ஆல் 36 அண்ட் 21 + 3 மெடிக்கல் காலேஜஸ்க்கான கட் ஆஃப்ஸ். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ஸ்கோர் ஆனவங்களும் இருக்காங்க, மிடில் மாடரேட்டான காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறவங்களும் இருக்காங்க, 21 பிரைவேட் காலேஜஸ் கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பார்டராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ நான் யாருக்கு சொல்ல வரேன் அப்படின்னா டாப் ஸ்கோர் அண்டு பாட்டமில் பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்ல வரேன். டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஐ மீன் 690. இப்போ நான் வந்து காலேஜ் வைஸ் டேட்டா எடுக்கிறது 690லேருந்து தான் எடுக்கிறேன். ஏன்னா 690க்கு மேலே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஆல் இந்தியா கோட்டாவில் அவங்க நினச்ச காலேஜஸ் கிடைக்கும். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். அப்போ 690க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் நினைக்கிற காலேஜஸ் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற காலேஜஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ 690க்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பார்டர் ரேஞ்சில் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் திங்க் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இதுக்கு மேலே என்னால் ட்ராப் எடுக்க முடியாதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 11.5 lakhs வந்து உங்களுக்கு வந்து எதில் வரும்? யூனிவர்சிட்டிஸில் வரும். ஓகே, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் ட்ராப் எடுக்கவா இல்லை வந்து நான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னாலும் போய் ஜாயின் பண்ணுவான்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம், உங்கள் பேரண்ட்ஸ்னுடைய விருப்பம். என்னோடது என்ன சொல்லுவேன் அப்படின்னா சஜஷன் கண்டிப்பாக ட்ராப் எடுக்கிறது பெட்ரு. ஏன்னா வந்து நீங்கள் 5.5 இயர்ஸுக்கு நீங்கள் இந்த 11 லட்சத்தை நீங்கள் பே பண்ணணும். இப்போ 11 லட்சத்தை நீங்கள் 5.5 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். நான் 11 lakhsன்னு வச்சுக்கிறேன்.
அதுக்கே நியர்லி எவ்வளோ வந்துருச்சு? 55 லேக்ஸ் வந்துருச்சு. எவ்வளோ வந்துருச்சு? 55 லேக்ஸ் வந்துருச்சு. இந்த 55 லேக்ஸ் இப்ப நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, பிஜியினுடைய 3 இயர் கோர்ஸ வந்து நீங்க முடிச்சுட்டு வெளியில வந்துரலாம். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 55 லட்சத்த நீங்க இந்த இயர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த 1 இயர் வந்து நீங்க டிராப் எடுத்துட்டு, இந்த 55 லேக்ஸ நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேமிச்சீங்க அப்படின்னா, அது உங்களோட பிஜி கோர்ஸஸ்க்கு பிஜி கோர்ஸஸ் வந்து 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ்க்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கிடைச்சுச்சுன்னா, இந்த 55 லட்சத்த வந்து நீங்க தாராளமா செலவு பண்ணலாம். அந்த 1 இயர் நீங்க டிராப் எடுக்கிறத நல்லா தெளிவா, நல்ல ஒரு பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் ஆஃப்லைன் கோர்சஸ் எனிவே எந்த கோர்சஸ்ல வேணா ஜாயின் பண்ணி தெளிவா படிச்சு ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ நெக்ஸ்ட் இயர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த 55 லட்சம்ங்கிறது உங்களுக்கு பிஜிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஜி கோர்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம இந்த கட் ஆஃப் திருப்பி அடுத்த வருஷம் வருமான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல இத விட கம்மியாகி வந்துச்சுன்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் உட்கார்ந்து காலேஜ்க்குள்ள போனதுக்கப்புறம், "ஐயய்யோ! டிராப் எடுத்திருக்கலாமோ! நம்ம கண்டிப்பா மார்க் எடுத்திருந்தா கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைச்சிருக்கும்." அப்படின்னு யோசிக்கிறதுல நோ யூஸ். ஸோ யோசிக்கிறது இந்த 20 டேஸ் இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த 20 டேஸ் யோசிங்க. இந்த 20 டேஸ் யோசிச்சு இந்த பார்டர்ல மார்க் வாங்கிட்டு யூனிவர்சிட்டீஸ்ல தான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கான வீடியோஸ். ஓகேங்களா? டிராப் எடுக்க போறீங்கன்னா டெஃபினெட்லி டிராப் எடுத்து கண்டிப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா ஆல்ரெடி 2 மந்த் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய டயத்தையும் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நீங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து கவுன்சிலிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. ஸோ அந்தந்த டயத்துல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதுக்காண்டி ஹோல் 20 டேஸ், 1 மந்த் நீங்க வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ டிராப் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டுடே இருந்தே நீங்க டிராப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. டோன்ட் லேட். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும், கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் நெறையா இருக்கு. அதே மாரி ஆஃப்லைன் கோர்சஸ் நெறையா இருக்கு. எதுல உங்களுக்கு விருப்பமோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பிரெடிக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப். என்னோட ஒரு அனுபவத்த நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நம்ம பிஜில வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து செலவு பண்றோம். ஏன்னா வந்து நீங்க வந்து எம்பிபிஎஸ்க்கே செல்ஃப் ஃபினான்சிங் சீட் 11,00,000 நீங்க வந்து செலவு பண்றீங்க யூனிவர்சிட்டீஸ்ல. பிஜி கோர்சஸ்க்குலாம் கண்டிப்பா 15,00,000 18,00,000க்கு ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ற மாதிரி வரும். அப்ப 18,00,000 வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45, 50 லட்சத்துக்கிட்ட வேணும். அப்ப இந்த 55 லட்சத்த நீங்க இந்த வருஷம் சேவ் பண்ணிட்டு, இதுல இருந்து ஒரு 3 லட்சத்த எடுத்து ஒரு ஆஃப்லைன் கோர்சஸ்க்கு செலவு பண்றீங்க. இல்ல இந்த 55 லட்சத்துல இருந்து ஒரு 50,000 எடுத்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ்க்கு செலவு பண்ணி நீங்க கஷ்டப்பட்டு இந்த 1 இயர் நீங்க படிச்சு வந்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ரூ. 53,00,000 நம்மளுக்கு வந்து சேவ். அது வந்து பிஜி கோர்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க எம்பிபிஎஸ் யூஜி பண்ணிட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. யூஜி பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி அடுத்ததா பிஜி பண்ணணும். பிஜி பண்ணலைன்னா உங்களுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ யூஜியோட பிஜி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா திங்க் பண்ணுங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நல்லா திங்க் பண்ணுங்க. உட்காந்து யோசிங்க. பையனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. டிராப் எடுத்து நான் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் போடுறேன். நான் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா டிராப் விடுங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப வந்து புஷ் பண்ணி பிரைவேட் காலேஜஸ் எடுக்க வைக்காதீங்க. ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இத அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் அது உங்களோட விருப்பம். ஸோ என்னோட கருத்த நான் கரெக்ட்டா சொல்ட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டா ஒன் வேர்டு சொல்றேன். உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவு பண்ணணும். நெய்பர்ஹுட் ஆர் சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் அவங்கள உங்கள எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உங்க லைஃப நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? வெளியில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், போறவங்க, வாரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க இவங்கெல்லாம் உங்க லைஃப வந்து தீர்மானிக்க கூடாது. உங்க லைஃப நீங்க தான் தீர்மானிக்கணும். ஸோ சிந்திச்சு செயல்படுங்க. ஓகேங்களா? ஓகே. இதோட இத முடிச்சுக்கிறேன்ப்பா. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பட்டன கிளிக் பண்ணிக்கோ. ஓகேங்களா? தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.